வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது பாருங்கள், கத்திரி செடிங்க. ஒரே இந்த செவ்வெரும்பு, சிகப்பெரும்பு இருக்கு இல்லைங்களா, பயங்கரமான எறும்புங்க. அந்த எறும்பு ஏறி தாங்க இந்த பாருங்கள் எல்லாம் வெள்ளை பூச்சியாக விழுந்துருச்சுங்க. இது நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா சரியாக காயெல்லாம் எதுவும் வராதுங்க. இது அந்த எறும்புக்கு போடுற பவுட்ரு தாங்க. இது அவ்வளோ செடி எதுவும் பாதிக்காதுங்க. அதனால் நம்ம அதை போட்டு விட்டோமாவே அது எல்லாம் செத்துருங்க. அதுக்கப்புறம் செடியெல்லாம் நல்லா இருக்குங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னாங்க, இந்த செடியெல்லாம் ரொம்ப மணி பிளான்ட்டு, இந்த ஒரு வாஸ்து செடி அதெல்லாம் வச்சுருந்தேங்க. சங்குப்பூ செடி அதெல்லாம் ரொம்ப வளர்ந்துருச்சுங்க. இது நான் எதுக்கு வச்சேன் அப்படின்னா, காம்பவுண்டு மேலே வச்சு கொடி மாதிரி நல்லா படர்ந்து விட்டுட்டோம் அப்படின்னா, இனிமேல் வெய்ய காலந்தாங்களா, அதனால் அந்த வெய்ய காலத்துலலாம் எனக்கு நல்லா அந்த காம்பவுண்டுக்குள்ளே நிழல் கிடைக்குங்க. அதுக்காக நான் அதை வச்சேங்க. அதெல்லாம் இந்த டைமு தாங்க நம்ம அதெல்லாம் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டால் இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே வளர்ச்சி வளர்ந்துக்குங்க. அடுத்தது இனிமேல் வர வெய்ய காலத்துக்கு நமக்கு அந்த இடத்த நல்ல நிழல் கிடச்சிருங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நல்ல அந்த இடத்துக்கு நல்ல நிழல் இருக்குங்க. இப்போ மழை காலம் இல்லைங்களா, அதனால சரி இதெல்லாம் கட் பண்ணி விட்டோமா வெய்ய காலத்துக்கு நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி தாங்க கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த செடியெல்லாம் நம்ம எப்பப்போ கட் பண்ணி விடணும் அப்படிங்கிறத வாங்க நான் இந்த செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டே நான் சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ ஏன் நம்ம இந்த செடியெல்லாம் கட் பண்ணுறோன்னா, கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த செடி போகிற இதை பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஒரு டைம் செடி கட் பண்ணி விட்டோமா தாங்க செடி கொஞ்சம் வயசான மாதிரி இருக்காதுங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாயிருக்கும். அந்த செடி காஞ்சி போகிறது, அந்த தண்டெல்லாம் முத்தலாகி போய் ஒரு மாதிரியாக இருக்குங்க. அந்த இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. இதெல்லாம் நல்லா புது துளிர் விட்டு நல்லாவே வருங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா, செடியும் நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க. இப்போல்லாம் ரொம்ப அப்படியே அடப்பாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்காது. நம்ம வெட்டி விடுக்கல, செடிக்கும் கொஞ்சம் நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க. செடியும் எந்த நோயும் இல்லாத புதுசாக வர மாதிரி நல்லா வருங்க. இப்போ நமக்கு அந்த செடியை நமக்கு நிழலுக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு கொடியாகவோ கொண்டு போய் அதுக்கு ஒரு கொடி மாதிரி நம்ம படர விடணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டோமா அது ஒரு நிழலுக்கோ வேறு எதுக்கு நம்ம வேணுமோ அதை வளர்த்துறோமோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த தொட்டியில் வைக்கிற செடின்னா மட்டும் கொஞ்சம் வராத செடி இருக்கு இல்லைங்களா, அது காலையில் நேரத்தில் இல்லாட்டினா சாயந்தரம் நேரம் கட் பண்ணி விட்டோமா கொஞ்சம் வளர்ச்சி நல்லா இருக்குங்க. மத்தியான டைமுன்னா கொஞ்சம் அப்படியே வாடின மாதிரி போயிருங்க. அது சாயந்தரம்னா இன்னும் பெட்டருங்க. இப்போ நம்ம நான் மணி பிளான்ட்டு இதெல்லாம் கட் பண்ணுறேங்க. இது ஒரு சிசரோ கத்தியோ வச்சு கட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த கட்டிங் எடுத்து நடக்கல ஒரே ஒரே சைஸில் வச்சு நம்ம நடக்கல, அது எல்லாம் ஒரே மாதிரி நல்லா வளர்ந்து வருங்க. ஏன்னா ஒவ்வொரு செடி கொஞ்சம் ரேராக பொழைக்காது, எப்படி வச்சாலுமே கொஞ்சம் வராத செடியெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லாகவுமே கட் பண்ணி விட்றாதீங்க. அது கொஞ்சம் ஃபாட்டில் ஒரு இதில் வச்சுக்கிட்டு கூட அதோட கட்டிங் எடுத்து இன்னொரு தொட்டியில் வச்சுக்கிட்டு இதை வளர்த்து நோட்டி கூட அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக கட் பண்ணி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் ரேரான செடியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, நான் கூட இது வேறு தொட்டியில் தாங்க வைக்கிறேன். அது இன்னொரு இடத்த நான் எடுத்து அதை வச்சுட்டேங்க. ஏன்னா அது கொஞ்சம் இருக்கட்டும், இது வளர்ந்து வந்தோட்டி அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வேறு இடத்த எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ செடியெல்லாம் கட் பண்ணி வச்சே விட்டுட்டேங்க. இதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணோன்னா, செடிக்கு ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாதுங்க, ரொம்ப ட்ரையாகவும் விடக்கூடாது. போதுமான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே வளர விட்டோமா சூப்பராக வளர்ந்துக்குங்க. ஆனால் இயற்கையான உரம் போடுங்க, அதுலேயே மண்புழுவெல்லாம் உருவாகும், அதுதான் நமக்கு நல்லதுங்க. வேறு காய்கறி செடி எது வந்தாலுமே அந்த மண்புழு நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்க உதவுங்க. நம்ம எந்த ஒரு செடியுமே கட் பண்ணி விடக்குள்ள அதோட வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நல்லா ஸ்பீடாகவே நல்லா வளருங்க. நீங்களே பார்க்கலாங்க நம்ம அந்த செடி எப்படி வளருதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். இந்த செடி நிழலுக்காக வச்சுருக்கேங்க. ஆனால் நீங்கள் இதை விட உங்களுக்கு இடம்லாம் கம்மியாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஒரு தக்காளி செடியோ ஒரு கீரை செடியோ 2 வெண்டைக்காய் செடி இருந்தால் கூட நம்ம அதை பச்சையாக பொறிச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில செடி உங்களால் என்ன வைக்க முடியுமோ அதை வச்சு வளர்த்தி பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும், அதில் ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குங்க.
பார்க்கலாங்க. இந்த செடியெல்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி அடுத்து வர வீடியோவிலலாம் பார்க்கலாங்க. இன்றைக்கி என்னுடைய டே இப்படி தாங்க போச்சு. ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க இன்றைக்கி இந்த வேலை செஞ்சு இதெல்லாம் பண்ணோமே. நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த காம்பவுண்டு மேலே கொஞ்சம் பழைய அந்த பலவெல்லாம் இருந்ததுங்களா, சரி அது மேலேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காம்பவுண்டு சுவரெல்லாம் கொஞ்சம் தண்ணி வழிஞ்சிட்டு இதாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்களா, சரி அது மேலே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு பலவை இருந்தால் கூட அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வருங்க.